யார் புஷின்னு நான் பார்த்தேன். சரி இவர் வந்து இவர் கையில பொதுச் செயலாளர் பொறுப்பு குடுத்துருக்காங்களா? இவரு பொலிட்டிக்கல் நாலேட்ஜ் மத்த விஷயங்கள்ல இவர் எப்படி? பாண்டிச்சேரி அரசியல்வாதி. சரி பாண்டிச்சேரி அரசியல்வாதியா கூட இருக்கட்டும். ஒரு நாலேட்ஜ் இருக்குமே. என்ன இவரு வந்து என்ன புஸ்ஸி தொகுதின்றாங்களா என்ன அப்படின்னு. புஸ்ஸி தொகுதியில மொத்த வாக்காளர் எவ்வளோன்னு சொல்லுங்க? சும்மா ஒரு கணக்கு சொல்லுங்க. என்ன சார் ஒரு நம்ம சட்டமன்றம்னா வந்து ஒரு ஒரு நம்ம 80,000 தான் 3,00,000 2,00,000 ஒரு ஆமா. சட்டமன்ற தொகுதி. சட்டமன்றம்னா ஒரு லட்சத்துல தான் இருக்கும். பாண்டிச்சேரியில சின்ன ஊர் தான் பாண்டிச்சேரி. என்ன சார் ஒரு 50,000 60,000 ஓட்டு இருக்குமா? 50,000 60,000 ஓட்டு. எவ்வளோ பேர் வாக்களிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 50,000னா அட்லீஸ்ட் ஒரு 30,000 பேராவது ஓட்டு போட்டிருப்பாங்க சார். புஷி எவ்வளோ வாங்கியிருப்பாரு? புஷி என்ன ஜெயிச்சிட்டாரு. அட்லீஸ்ட் ஒரு ஜெயிக்கன்னா ஒரு 15,000 இருந்து ஒரு 20,000க்குள்ள வாங்கியிருக்க வாய்ப்பு இருக்கு சார். அந்த புஷி தொகுதியுடைய மொத்த வாக்காளர் 5,000 சில்ற. புஷி வாங்கின வாக்கு 2,000 சில்ற. 5,000மா சார்? ஓட்டு 5,000 தான். ஓட்டு சார் நம்ம சென்னை 5,000 தான். சார் நம்ம சென்னை மாமன்றம் இந்த வார்டு கவுன்சிலர் கூட அவ்வளவு கிடையாது சார். ஆமாங்க. மொத்த அங்கயாவது 20,000 ஓட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு வார்டுக்கு. 60,000ங்க. ஓ நம்ம இதெல்லாம் 60,000. நம்ம சென்னை வார்டு 60,000 ஓட்டா? 60,000 இருக்கும். ஓகே. குறைஞ்சது ஒரு 40ல இருந்து ஒரு 60 வரைக்கும் வரும். ஓகே. நீங்க பார்த்தீங்கன்னா 5,000 சில்ற வாக்காளர் வாக்குப்பதிவு. நான் ஒரு 7,000 சில்ற இருக்கும் மொத்த வாக்குன்னு வச்சுங்களேன். இதில் புஷி வாங்கினது 2,000 சில்ற. அவருக்கு அடுத்து வந்த திமுக வேட்பாளர் வாங்கினது 2,000 சில்ற. ஒரு 300 400 ஓட்டு வித்தியாசம் ஜெயிச்சிருக்கு. இவ்வளோ பெரிய மகா மேதையே நமக்கு பாண்டிச்சேரி அரசாங்கம் கொடுத்துருக்கு. அதற்காக நாம் அவர் வாழ்கின்ற காலத்தில் நாமளும் வாழ்றோன்றதுக்கு மிக பெருமை அடையணும்.